வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இனி எடப்பாடியை நம்ப மாட்டோம், குறிப்பாக வேலுமணி தங்கமணி அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் சரி, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதிலும் சரி, மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக வேட்பாளர்களை பணத்தை பெற்று அவர்கள் வெற்றியடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் கவலை இல்லை என்ற நோக்கத்துடன் தான் எடப்பாடி செயல்பட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதிமுக என்பது பலதரப்பட்ட ஒரு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் ஆலோசனை பெற்று ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வகையில்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. 2011ஆம் ஆண்டு நாம் மறந்திருக்க மாட்டோம். அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில் வைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணும் விதமாக அதிமுக அப்பொழுது இருந்தது. அப்பொழுது நிர்வாகிகள் ஜெயலலிதா அவர்களிடம் கூறியது என்னவென்றால், விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வைத்தால்தான் வெற்றியடைவோம் என்ற ஒரு பிம்பம் இருந்தது. அதைப்படி ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகிகளது பேச்சை கேட்டு கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தார். நிர்வாகிகள் சொன்னபடியே அதிமுக வெற்றியும் அடைந்தது. எதிர்க்கட்சியாக முதல் முறையாக விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு நடந்தது அனைத்தும் வேறு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நிர்வாகிகளது பேச்சை ஜெயலலிதா அவர்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? அதுதான் அதிமுக. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்பது எடப்பாடி முழுமையாக தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறார். நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்களது பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதுதான் அதிமுகவில் தோல்விக்கு வழிவகுப்பதாகவும் தற்பொழுது முன்னாள் அமைச்சரான வேலுமணி தங்கமணி தெரிவித்திருக்கிறார்கள். இனியும் எடப்பாடியை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இருக்கின்ற எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவுகள் தொண்டர்கள் அடிப்படையில் அதிமுகவை இணைக்க வேண்டும். 2026 அரசியல் களம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் களம். அதில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் அது சாத்தியம் என்று முன்னாள் அமைச்சரான வேலுமணி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும், அல்லது மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி அதிமுகவின் செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தற்பொழுது கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அறிக்கை வெளியிடுவது சரிதானா, அல்லது மீண்டும் அதிமுகவிற்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று நினைக்கிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.